ரொம்ப யோசிக்கிறேன். நான் ரொம்ப யோசிக்கிறேன், என்னுடைய ஃபியூச்சரை குறித்து ரொம்ப யோசிக்கிறேன். ஏதாவது ஒரு யோசனையிலேருந்து வெளியே வர முடியாமல் கண்டினியூவா அது ராத்திரி பகலா எந்திரிச்ச உடனே அது ஞாபகம் வருது, நடந்தா அது ஞாபகம் வருது. எனக்கு என்னமோ நான் ரொம்ப திங்க் பண்ணிட்டே இருக்கிறேன் அப்படின்னு யாரோ ஒருத்தர் இந்த ஜெபத்தில் அட்டன் பண்ணலாம். உங்களுக்காக தான் இன்னைக்கு ஸ்பெஷலாக நான் ஜெபம் பண்ணுறேன். உடைய கைகளை மட்டும் உயர்த்தி கொள்ளுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். அந்த மாதிரி சிந்தனைகளை கண்ட்ரோல் பண்ண முடியாத தவித்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இயேசுவே, பரலோகத்தின் தகப்பனே, ஆலயத்தில் நிற்கிற பிள்ளைகள், ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாரா இருந்தாலும் இப்போ உம்முடைய மகிமை அந்த பிள்ளைகளை தொடப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று அறிந்திருக்கிற கர்த்தர் இந்த பிள்ளைகளை இப்பொழுது நீர் கரத்திலே எடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது அந்த தைரியத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக ராஜா. அந்த யோசனையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பிரிட் இப்போ உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள கடந்து வருவதாகப்பா ஆண்டவரே, கடந்து வருவதாக ஆண்டவரே. அந்த அந்த அற்புதத்தை இப்போ உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. நீர் சொன்னால் எல்லாம் செய்ய முடியும் அப்பா. இப்பொழுது அந்த மகிமை உம்முடைய பிள்ளைகள் மேல் வந்து இறங்கி, அது எவ்வளவு பெரிய நாளா இருந்தாலும், எவ்வளவு மாதங்களா யோசிச்சு கொண்டிருந்தாலும், இப்பொழுது எங்களுடைய சிந்தனைகளை ஆளுகை செய்கிற கர்த்தர் அந்த சிஸ்டருடைய சிந்தனையை, அந்த பிரதருடைய சிந்தனையை இப்பொழுது நீர் ஆளுகை செய்து ஆண்டவரே, காற்றாட்டு வெள்ளம் போல ஓடிக்கொண்டிருக்கிற அந்த சிந்தனை இப்ப கண்ட்ரோலுக்குள்ள வருவதாக, கண்ட்ரோலுக்குள்ள வருவதாக. இனி யோசிச்சாலும் யோசனை வராத அளவிற்கு, நினைச்சாலும் நினைவு வராத அளவிற்கு கர்த்தர் இப்பொழுது ஒரு மகிமையை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடுகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. பிள்ளையை குறித்து யோசிக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக ராஜா. அந்த கடனை குறித்து யோசிக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாகப்பா. எந்த காரியத்தை குறித்து யோசிச்சு குழம்பி போய் இருக்கிறார்களோ அந்த காரியத்தை இனி யோசிக்கவே வேண்டான்ற அளவிற்கு இப்பொழுது இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் நடந்து கொண்டிருக்கும் போதே அந்த அற்புதம், அந்த விடுதலை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாகப்பா. ஸ்டாப் திங்கிங். அந்த எண்ணத்தை நிறுத்தக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் தருவீராகப்பா.